அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அப்படின்னு இந்த ஹனுமாருடைய பெருமையை நம்ம பாடுறோம். இப்போ நம்ம சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டதுன்ற முதல் படலத்தில் இருக்கோம். அப்போ நம்ம போன ஆடியோவில் 4 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். மிருகாம்ச சுபஹூன் நிக்னன் பிரவருத்த இவ கேசரி என்ற ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ கொழுத்த ஒரு சிங்கம் போல் அந்த இடத்துல பல மிருகங்களுக்கு மத்தியில் ஹனுமார் உலாவினார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் நீலலோகித மாஞ்சிஷ்ட பத்மவர்ணனை சிதாசிதைஹி ஸ்வபாவ விஹிதைஸ்சித்ரைர் தாத்பி சமலங்கிருதம். அப்போ இயற்கையிலேயே ஏற்பட்ட நீலம், சிவப்பு, மஞ்சள், பத்மராகம், வெளுப்பு, கருப்பு போன்ற பல வகை கற்களால் அழகோடு விளங்குற இடமா இருந்தது அந்த சித்திரக்கூட்டம். அதுக்கு எந்த விதமான வெளி அழகும் தேவைப்படலை. அப்படி இயற்கை அழகத்தை அதோட ஸ்வபாவமே ஸ்வபாவ விஹிதை சித்ரைர், அந்த ஸ்வபாவமே அழகாக இருந்தது. சித்ரைர்னா அழகு. இப்போ ஸ்வபாவமே அழகாக இருந்தது இல்லையா அந்த இடம் அப்படின்னுட்டு இந்த இடத்துல சொல்கிறது. காமரூபி பிரவாவிஷ்டம் அபிக்ஷணம் சபஸ்ருதைஹி யக்ஷகிண்ணர கந்தர்வைர் தேவகல்பைஷ்ச பன்னகைஹி. அப்போ விரும்பிய வடிவத்தை எடுக்கக்கூடிய யக்ஷ கிண்ணற கந்தர்வர்களாலேயும் தேவர்களை ஒத்த பரிவாரங்களோடையும் கூடிய நாகர்களாலேயும் எப்பயும் நிறைஞ்சதாக இருந்தது அந்த இடம். சுவாமி பார்த்த அந்த சித்திரக்கூட்டம் எப்பயும் இந்த மாதிரி மனுஷாலால் நிறைஞ்ச இடமா இருந்தது. சேவியமானே கிரி சிரேஷ்டே பகுநாக வராயுதே திஷ்டன் கபிவரஸ் தத்ர ஹரதே நாக இவா பபௌ. அப்போ பெரிய யானைகள் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாமே பெருசாக இருந்தது. பகுனாக வராயுதே, பகுனா பெருசு. அப்படி பெரிய யானைகள் கூடியதும் கண்டு கழிக்கிறதுக்கு உரியதுமான அந்த சிறந்த மலை மேலே நின்றுண்டு அந்த வானரோத்தமர் ஒரு மடுவில் யானை போல காணப்பட்டார். சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபிய சாஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். அப்போ அவர் சூரியனுக்கும் இந்திரனுக்கும் வாயுவுக்கும் பிரம்மாவுக்கும் சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே அப்படி தெய்வ பிறவிகளுக்கும் அஞ்சலி செலுத்திட்டு புறப்படுறதுல புத்தியை செலுத்துறார் அப்படின்னு ஆஞ்சநேயரை வர்ணிக்கிறது. அஞ்சலிம் பிராங்முக குர்வன் பவனா யாத்ம யோனையே மனசா வந்திய ராமாய லக்ஷ்மணாய மகாஹரிஹி. தனது தந்தைக்கு கிழக்கு நோக்கி அஞ்சலி செய்கிறார். அதாவது வாயுபுத்திரர் இல்லையா, தன்னுடைய வாயு பகவானுக்கு தந்தைக்கு அஞ்சலி செலுத்துகிறார் ஆஞ்சநேயர். ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் மனசால வணங்கிக்கிறார். அந்த வானர மகாஹரிஹி அப்படின்னு அந்த வானரரை வர்ணிக்கிறார். சரித சாகரம் சாப்பி பிரணம்ய சிரசா ஹரிஹி ஞாதீம் தான் சம்பரிஷ்வஜ்ய கிருத்வா சாபி பிரதிக்ஷிணம். அப்போ பின்னர் நதிகளையும் சமுத்திரங்களையும் தலையால் வணங்கிட்டு உறவினர்களை கட்டி அணைச்சி அவளை வளம் வந்து புறப்படுறதுல புத்தியை செலுத்துகிறார். சாபி பிரதக்ஷணம். அப்போ அவளெல்லாம் பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார் ஆஞ்சநேயர். அதிஷ்டன் மார்க்கம் ஆவருத்திய புண்ணியம் வாயு நிஷேவிதம் புனராக மனேயாதி வானரைர் அபிபூஜிதக. அப்போ மீண்டும் க்ஷேமமாக திரும்பி வர்ற பொருட்டு வானரர்களுடைய ஆசையை கேட்டுண்டு மரியாதை செய்யப்பட்ட பின்னர் பரிசுத்தமானதும் காற்றோட்டம் உள்ளதுமான மார்க்கத்தை நோக்கி புனராக மனாயதி அப்படி அந்த மார்க்கத்தை நோக்கி நின்றார் ஆஞ்சநேயர். இஹைவ திஷ்டதேத்யுக்த்வா பிரதக்ஷிணமதாகரோத் ததோஹி வவ்ருதே கந்தும் தக்ஷிணோ தக்ஷணாம் திசம். அப்போ உடன் இறந்தவாளை இங்கேயே இருங்கோன்னு சொல்லிட்டு பிரதக்ஷிணம் பண்ணிட்டு சாமர்த்தியசாலியான அந்த ஹனுமார் அந்த தெற்கு திக்கை நோக்கி போகிறதுக்கு வளரலானார். அதாவது தன்னுடைய சரீரத்தை வளர்த்தினார். தக்ஷணாம் திசம், தக்ஷண திசையை நோக்கி கிளம்புறதுக்கு தன்னுடைய சரீரத்தை வளர்த்துண்டார். இதோட நம்ம 12 ஸ்லோகங்கள் முதல் சர்க்கத்தில் பூர்த்தி பண்ணிக்கிறோம்.
ஸ்ரீராம ஜெயம்.